அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். தேவரின் குரு பூஜை விழாவையொட்டி தற்போது செங்கோட்டையன் அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஒரே காரில் பயணித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? எதை காட்டுகிறது? அதிமுகவில் இபிஎஸ் அவர்களால் நீக்கப்பட்ட தலைவர் ஓபிஎஸ் அவர்கள். அவர் நீக்கப்பட்ட பிறகு அதிமுக 13 விழுக்காடு வாக்குகளை இழந்துள்ளது. வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அதிமுக முக்குலத்தோர்களின் கட்சி, பேக்கிங் கம்யூனிட்டி முக்குலத்தோர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சமூக மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ராமநாதபுரத்தில் 9% வாக்குகளை பெற்று டெபாசிட் இழந்தது. தேனியில் 13% வாக்குகளை பெற்று டெபாசிட் இழந்தது. திருநெல்வேலியில் ஓபிஎஸ் டிடிவி செல்வாக்கால் 8% வாக்குகளை அதிமுக பெற முடிந்து அங்கும் டெபாசிட் இழந்த ஒரு சூழ்நிலையை இருவரும் ஏற்படுத்தினார்கள். இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி முதல்வராக முன்னிறுத்தி களம் கொண்டால் மு.க.ஸ்டாலினை எதிர்கொள்வது மிகவும் கடினம். அனைத்து சமூகத்துக்கும் பொதுவான ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு போட்டியாக பல சமூகங்களின் எதிர்ப்பை கொண்ட எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்துவது சரியாக வராது என்று எடப்பாடி பழனிசாமியுடன் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களே கருதுகிறார்கள். அதனால் அதிமுகவுக்குள் ஒரு மீண்டும் ரீஅலைன்மெண்ட், ஒரு ஒன்றிணைப்பு ஏற்பட வேண்டும். முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அல்லாத அனைத்து சமூகங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் சில நகர்வுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக செங்கோட்டையன் உருவாகி வருகிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதனை உறுதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றும் தெரிகிறது. இவர்களுடைய நகர்வு என்னவென்றால், சசிகலாவை நீக்கிய எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ்ஐ நீக்கிய எடப்பாடி பழனிசாமி, டிடிவி நீக்கிய எடப்பாடி பழனிசாமி முக்குலத்தோருடன் வெறுப்பை சம்பாதிச்சிருக்கிறார். மேலும் அவர் ஆட்சி காலத்தில் நடந்த 10.5 முக்குலத்தோர் சமூகத்தின் எதிர்ப்பை அவருக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் இந்த தலைவர்கள் செங்கோட்டையனை முன்னிறுத்தி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் மக்களவைத் தேர்தலில் எடுத்த 20% வாக்குகளும் தன் தலைமைக்கு விழுந்த ஓட்டு, தனக்காக விழுந்த ஓட்டு, பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் நானே எடுத்த ஓட்டு என்ற உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார். எனவே இவர்களின் முயற்சி பலிக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி மு.க.ஸ்டாலினை எதிர்கொள்ள முடியாது என்ற கருத்து இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியுடன் இருக்கும் முன்னணி தலைவர்கள் சி.வி. சண்முகம் போன்றவர்களுக்கும் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிகழ்வுகள் எப்படி உருவெடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இதில் சசிகலா அம்மையார்களை தவிர்த்து விட்டு செயல்படுமாறு டெல்லியிலிருந்து ஒரு தகவல் வந்ததாகவும் செய்திகள் கூறின. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.